வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி இலையிலையாக எடுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்தை தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, அதோட சோம்பு சேர்த்து குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கீரையை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் அந்த பக்கோடாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூட வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் விழுது, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு டேஸ்ட் இருந்தாப்புல உப்பு எடுத்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட கடலை மாவு ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா மட்டும் நம்ம கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். இப்போ நல்லா நல்லா பிசையும் போது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும். பத்தலைனா தான் நம்ம தண்ணி தெளிச்சிக்க போகிறோம். நல்லா ஒட்டி இருக்குது, நல்லா பைண்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா உருட்டி பாருங்கள். உருட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் போட்டுட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி வைங்க. கொஞ்சம் பெருசாக போட்டால் உள்ளே வேகாது, அதனால நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பக்கோடா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கீரை போட்டிருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது. நார்மல் பக்கோடா டேஸ்ட்லேயே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.